அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சோகமான செய்தி. ஏன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வந்து நேத்து நைட்டு 2 மணிக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் காட்சி வந்து வெளிய வந்திருக்கு. அப்பவே இவங்க வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணும் புரியல. அப்புறம் நைட்டு 2 மணிக்கு மேல வந்து முழு படம் வந்து பைரசி மூலமா வந்து வெளிய வந்திருக்கு. அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கூகுள் இருக்குல்ல, அந்த கூகுளையே ஹேக் பண்ணி இந்த படத்த எடுத்து வந்து வெளிய விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா, தமிழ் ஹேக்கர்ஸ் வந்து நாங்க எதுவும் வெளிய விடலன்னு சொல்லிட்டாங்க. அதேபோல இந்த படத்த வந்து இந்த சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எடிட் வெர்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அந்த டைம்ல தான் எடுத்து விட்டுருக்காங்க. அது படக்குழு மூலியமா வெளிவந்திருக்கா? இல்ல அ என்ன ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கியூப் உள்ள இருக்குது. அந்த பாஸ்வேர்ட் போட்டா தான் வெளிய வரும். அதுக்கு சான்ஸே இல்லன்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கூகுள்ல ஹேக் பண்ணி அந்த முழு படத்தையும் எடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. அது எது உண்மை ஒண்ணும் புரியல. ஆனா தயவு செஞ்சு அ தளபதி ரசிகர்களுக்கும், தளபதி தொண்டர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும், சினிமா நேசிக்கிறவங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு யாருக்காவது அந்த அ முழு படம் வந்து டெலிகிராம் மூலியமாவோ, இல்ல வேற எந்த லிங்க் மூலியமாவோ உங்களுக்கு வந்தா வந்து தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா, அது பார்த்தா வந்து கண்டிப்பா நம்ம மேல வந்து கேஸ் விழும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவங்க முறையா வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல எப்படி வந்ததோ தெரியாது. இதுக்கு மேல இப்போ வர வீடியோலாம் யாராவது டவுன்லோட் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா வந்து அவங்க மேல வழக்கு பாயும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஆனா, அது படம் வந்து வெளிய வந்திருக்கு தப்பு தான். ஆனா, படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு குற்றம். அதனால தயவு செஞ்சு ஃப்ரீயா வருதுன்னு சொல்லிட்டு அந்த பைரசி ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மேல கண்டிப்பா ஒரு வழக்கு பாயும்னு நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ஜனநாயகம் கிளிப்ஸ் இல்ல படம், முழு படமோ எது வந்தாலும் நீங்க ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அதேபோல நீங்க வந்து யார் ரசிகராவும் இருங்க. ரஜினி ரசிகர், கமல் ரசிகர், இல்ல சிவகார்த்திகேயன் ரசிகர், இல்ல அஜித் ரசிகர், யார் ரசிகராவும் இருங்க. ஆனா, இப்போ ஒரு படம் வந்து திரைக்கு வரதுக்கு முன்னால வந்து இது மாரி பைரசில வந்துச்சுன்னா, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இது எதற்கு சமம்னா, அந்த தாய் வயித்துல இருக்கிற கருவாய் வந்து அ 10 மாசத்துக்கு மேல தான் வந்து பெத்தெடுப்பாங்க குழந்தைய. ஆனா, அதுக்கு முன்னாடியே வந்து வயித்து உள்ள கை விட்டு கிழிச்சு அந்த குழந்தைய வெளிய எடுக்கிறது மாரி இதுக்கு சமம் தான். இப்போ நான் சொல்றது, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வந்து, ஒரு தாயின் வயித்துல இருக்கிற குழந்தை வந்து நம்ம வலுக்கட்டாயமா உள்ள கை விட்டு எடுக்கிறதுக்கு சமம் தான் அதோட இது. ஆனா, நம்ம சொல்றோம், ஃப்ரீயா வந்து நம்ம பார்க்கலாம், என்ன தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனா, அது அப்படி கிடையாது. ஏன்னா, அ இந்த படத்துக்கு காசு போட்டிருக்க புரோடியூசர் வந்து சுமார் 450 500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அவரோட பணம் மட்டும் இல்லாம, அந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து நெறைய பேருக்கு சம்பள பாக்கி இருக்கு. இந்த படம் வெளிவந்தா மட்டும் தான் அது எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகும். கடைசி பில் செட்டில்மெண்ட் எப்பன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் எல்லாருக்கும் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆகும். அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிற எல்லாருக்கும் வந்து வயித்துல அடிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த படம் வந்து யாருக்காச்சு ஷேர் ஆனாவோ, WhatsAppல, Telegramல இல்ல வேற எந்த ஒரு ஆப் மூலியமா ஷேர் ஆனாவோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த படத்த வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல வழக்கு பாயும்னு சொல்லிட்டு போலீஸாரே தெரிவிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இத மட்டும் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.